வணக்கங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 14th July 2015 இருந்து நெக்ஸ்ட் இயர் 11th July 2016 வரைக்கும் இருக்கார். அந்த பலன் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். அது ஆக்சுவலாக 2 பார்ட்டாக இருக்குது. ஏன்னா வர ஜனவரி 2016 9th அன்னைக்கு ராகு கேத்துவும் பயிற்சியாகுது. அதனால் அதோட பலன்களும் சேர்த்து ஜனவரியிலிருந்து ஜூலை வரைக்கும் குரு பயிற்சியோட பலனை சொல்கிறேன். இப்போ முதல்ல ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் கன்னியா ராசியில் பிறந்தவாளுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். இது நாள் வரைக்கும் 11 குரு பகவான் இருந்தார். 7.5 சனி நல்லபடியாக பை காட்ஸ் கிரேஸ் முடிஞ்சு போயிடுது. 3ஆம் இடத்துல சனி இருக்கார். 12ல் இப்போ குரு வரார். 12ல் குரு வந்தார்னா விரயங்கள் அதிகமாகும். ஸோ அது 2 விஷயங்கள், சுப விரயமாக ஆகுமா அசுப விரயமாக ஆகுமா, உங்கள் ஜாதகத்தோட பலன்களை பொறுத்து பலத்தை பொறுத்து அந்த விரயங்கள் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ சில பேர் வருமானம் அதிகமாக இருந்தால் நம்ம விரயம் நிறையாவே பண்ண முடியும். வருமானமே இல்லாமல் எந்த விரயம் பண்ணுறது இல்லையா? ஸோ சுப விரயங்கள் இருக்குது. அப்போது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கோம், பையன் இல்லை பொண்ணு கல்யாணத்துக்கு பார்த்துட்டுருக்கேன். இல்லை சார் நான் இடம் வாங்கி வச்சுருக்கேன், வீடு கட்டலான்னு இருக்கேன், இல்லை நான் இடம் வாங்கலான் இருக்கேன். இந்த மாதிரி சில சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் தானே ஒரு விதத்தில். அதுக்கு அடுத்தது உடல்நிலை, அதில் கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாமே ஜூலை டு டிசம்பர் 2015. உத்தியோகம் ஒரு growth இருந்தாலும் டென்ஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்கள் உண்டு. அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பேன்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வேலைக்கு மாறுறதோ எது பண்ணுறதோ ஒரு தடவைக்கு பல தடவை ஆலோசனை பண்ணி நம்மளோட வெல்விஷரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு யோகங்களை நிச்சயம் கொடுக்கும். அவசரப்படாதீங்க. சில பேருக்கு 12ல் குரு இருந்து 3ல் சனி இருக்கோ இல்லையோ, அதனால் உங்களுக்கு வெளிநாடு யோகங்களை கொடுத்து அங்கேயே சிட்டிசன் ஆகி அந்த மாதிரி யோகங்கள், ஆர் நான் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன், இம்போர்ட் ரிலேட்டட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் அவங்களுக்கு யோகமான சில ஆஸ்பெக்ட்ஸ் நிச்சயமாக இந்த குரு பகவான் கொடுப்பார். திருமண வாழ்க்கையில் சில சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்ம பொறுமையாக இருந்தாலே இந்த ஒரு 6 மாத காலங்கள் தானே, அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றமான சூழல்கள் நமக்கு இருக்குது. ஜனவரியிலிருந்து ராகு வேற உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பட் 12ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் கேத்து பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அது ரொம்ப விசேஷம். ஸோ எதிரிகள்லேருந்து ஜெயிக்கிறது, நம்ம கடன் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் சரியாக வரும். சில பேர் லீகலாக நம்ம கோர்ட்டு கேஸுன்னு ஹேண்டில் பண்ணிட்டு உட்காந்துருப்போம். அது கிளியர் ஆகிறது எல்லாமே ஃப்ரம் ஜனவரி டு ஜூலை அந்த பீரியடுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாகவே 12ல் குருங்கிறது விசேஷமான ஆஸ்பெக்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களோட குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்த அவர் பார்க்கறதுனால வீடு சுகம் சௌக்கியம், அதனாலையும் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால எதிரிகள் கடன் தொல்லைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான யோகங்கள் இருக்குங்கிறதுனால இதெல்லாம் நான் சொல்ல வரேன். இது கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். இதெல்லாமே கன்னியா ராசியில் பிறந்த உங்களுக்கான ஒரு பொதுவான பலன்கள்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு புரியும், இல்லை புதுசுன்னா நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு கேளுங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 12 பேரில் ஒருத்தர் உங்களை மாதிரி கன்னியா ராசிக்காரர். அப்போது ஒரு 600 கோடி பேர் இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வச்சுப்போம், 600 crores. அப்போது அதில் 12 பேரில் ஒருத்தர்னா 50 கோடி பேர் கன்னியா ராசிக்காரங்க தான். அந்த 50 கோடி பேருக்கும் உங்களை மாதிரியே லைஃப், உங்களை மாதிரியே கல்யாணம், உங்களை மாதிரியே வேலை, உங்களை மாதிரியே பொசிஷன் இப்படியா இருக்கும்? இருக்காதே. அப்போ இது என்ன, தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதில் நல்ல விஷயங்களும் இருக்குது. இதில் சில நேரங்களில் நம்ம முழுசாக புரிஞ்சிக்காததுனால நம்ம ஏமாறக்கூடிய விஷயங்கள் இருக்குங்கிறதுனால நான் சொல்ல வரேன். இப்போது
9 கிரகங்கள் கூட்டு ஆதிக்கம் தான் நம்மளோட லைஃபு. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உங்களோட ஜாதகத்திலிருந்து பார்த்தோன்னா தெரியும். இவர் இந்த லக்னத்தில் பிறந்திருக்கா, இவாளுக்கு இந்த கிரகம் இங்கே இருக்குது, இன்றைக்கி இந்த தசை நடக்கிறது, இப்போ இப்படி இருக்குது, அதனால் இவருக்கு இந்த மாதிரி தொழில் இருக்கும், இந்த மாதிரி உத்தியோகம் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இந்த ராசிங்கிறது என்னென்னா, இந்த 9 கிரகங்களில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நம்ம பூமிக்கு பக்கத்துலேயே இருப்பார். ஓகே, அவர் தான் நம்ம மனசையும் நம்ம உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் டு சம் எக்ஸ்டென்ட். அவர் நீங்கள் பிறக்கும்பொழுது அந்த 12 ராசிகளில் கன்னின்ற ராசியில் அவர் இருக்கும் பொழுது நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் கன்னி ராசி அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கன்னிங்கிற ராசி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள உத்திரம், ஹஸ்தம், சித்திரை அப்படின்ற நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது சந்திரன் இருந்திருப்பார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, நான் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பிறந்த பொழுது சந்திரன் கன்னியில் இருந்திருக்கார், உத்தரத்துலேயோ ஹஸ்தத்துலேயோ சித்திரையிலையோ இருந்திருக்காருன்னு அர்த்தம். அதை வச்சு தான் இன்னைக்கு நான் சொல்கிற இந்த வீடியோவை கன்னி ராசிக்கான பலனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது மீதி இருக்கிற 8 கிரகங்கள் இருக்குல்ல, சூரியன், சூரியன், செவ்வாய், குரு, புதன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுலாம் இருக்க உங்கள் ஜாதகத்தில் வேறு வேறு இடத்துல இருக்குமே, அவங்க எல்லாரும் உங்களை ஆதிக்கம் செலுத்துவாங்களே, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுதான் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் பரிபூர்ண பலன்களை சொல்ல முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த கன்னி ராசி அப்படின்னு ராசி பலன், அது குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சிக்கு நான் சொல்லியிருக்கேன், அடுத்த ராகு கேத்து பயிற்சிக்கும் சொல்ல தான் போகிறேன். இந்த பலன்கள் எல்லாமே 35லிருந்து 40% தான் ஒர்க் ஆகும். மீதி 60% இருக்கு பாருங்க, அதுதான் முக்கியம். அது எதுலேன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஒருத்தருக்கு கன்னியா ராசியில் பிறந்திருப்பார், அவருக்கு தொழிலை குறிப்பிடக்கூடிய கிரகம் குரு பகவானாக இருப்பார். அதே இன்னொருத்தர் கன்னியா ராசியில் தான் பிறந்திருப்பார், அவருக்கு தொழிலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் புதனாக இருப்பார். இந்த மாதிரி ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்கும். அது அவங்களோட ஜாதகத்தை பொறுத்தது. அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பேஸ் பண்ணி ஃப்யூச்சர் பார்க்கும்பொழுது ப்ளஸ் இந்த ராசி பலனை சேர்க்கும் பொழுது 100% பலன் கிடைக்குங்க. அதை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட வெப்சைட் yourgoodtime.in, நேராக இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்களோட யூசர் நேம், நீங்கள் எந்த நேம் வச்சுட்டு போகிறீங்க, உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து எல்லாம் பொறுமையாக அது கேட்கும், பொறுமையாக கொடுங்க. கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் ஆஃப் இன்டர்நெட் உங்களோட ஜாதகத்துக்கான பலன்களை நீங்கள் வீடியோவாகவே பார்ப்பீங்க. டெக்ஸ்டாலாம் இருக்காது. நான் பேசுவேன், உங்கள் லைஃப்பில் 2007 எப்படி இருந்தது, 2008 எப்படி, நிறைய வீடியோஸ் வரும். ஐ வில் டாக் அபவுட் யுவர் பாஸ்ட். 2015 வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவாக சொல்லுவேன். இதெல்லாம் பொறுமையாக பாருங்கள். இதை ஏன் நீங்கள் பார்க்குற மாதிரி நான் அமைச்சிருக்கேன்னா, நான் எப்படி ஜோசியம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. கன்னியா ராசின்றது 50 கோடி பேர் இருக்காங்க. அந்த 50 கோடி பேர் கன்னியா ராசிகளுக்கு நான் சொல்கிறதில்ல ஒரு 1 கோடி பேருக்கு நடக்கலாம். அவங்கள பற்றி நான் கவலைப்படல. 49 கோடி பேரை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ அதில் வந்தீங்கன்னா என்னோடய பலன்கள் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பில் அக்யூரேட்டாக சொல்லியிருக்கேன்றதை நீங்கள் ரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவை உங்கள் ஃப்யூச்சர், அதில் என் கேரியரு, என் பர்சனல் லைஃபு, என் மேரேஜு, என் குழந்தைங்க, வீடு, தொழில், ஏகப்பட்ட விஷயங்கள் மனுஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை என்னோட வெப்சைட்டில் ஐ ஹவ் காட் ஸோ மெனி சர்வீசஸ். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு ஃப்யூச்சருக்கான பலன்களும் ஃபுல்லாக கிடைக்கும். ஓகே, இதெல்லாமே ஒரு ஜோசியர் அப்படிங்கிறவர் என்ன மாதிரி இருக்க எல்லாருமே உங்கள் விதியை படிக்கக்கூடிய ஒருத்தர் தான். உங்கள் விதியை மாற்றக்கூடியவர் கிடையாது. உங்கள் விதியை மாற்றக்கூடிய சக்தி என்ன மாதிரி ஜோசியருக்கு இருந்ததுன்னா, முதல்ல நான் என் விதியை மாற்றிட்டு நான் ஒரு அம்பனியாக இருப்பேன். புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்குன்னு விதி இருக்குது. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தில்
தோஷங்களும் இருக்கும், யோகங்களும் இருக்கும். தோஷங்கள் ஒர்க் ஆகும்போது டைம் சரியில்லைன்னு அர்த்தம். அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணாதான் நமக்கு யோகங்கள் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மதத்தில் மட்டும்தான், இந்து சாஸ்திரத்தில் மட்டுமே நீங்கள் ஏகப்பட்ட தெய்வங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நான் சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரியாது. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், கேளுங்க. அது அப்போதான் உங்களுக்கு அது புரியும். சிவன், பிள்ளையார், முருகன், அம்பாள்னு எவ்வளோ தெய்வங்கள் இருக்கு பாருங்க. ஏன் ஒரு தெய்வம் வச்சுக்க வேண்டியது தானே, இல்லையா? எப்படி உங்களுக்கு ஒரு ராசி, நட்சத்திரம், ஜாதகம்னு இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம எல்லா தெய்வங்களுக்குமே ராசி, நட்சத்திரம், ஜாதகம்னு எல்லாமே இருக்கு. சரிங்களா? அப்ப உங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரியான தோஷங்கள் கொடுக்கக்கூடியது எது, யோகங்கள் கொடுக்கக்கூடியதுங்கிறது அந்த கிரகங்களை பொறுத்து, அதுக்கான தெய்வங்களை பொறுத்து தான் அமையும். உதாரணத்துக்கு நீங்கள் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம்னு வச்சுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெருமாள் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துப்போம். பல தெய்வங்களில் ஒரு தெய்வம் பெருமாள். அந்த பெருமாளோட நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் திருவோண நட்சத்திரம், சிரவணம். அப்போது எல்லா பெருமாளும், எவ்வளோ பெருமாள் கோயில்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 10-15,000 கோயில்களுக்கு மேலே இருக்குது, குறைஞ்சது நான் சொல்கிறேன். எல்லாமே திருவோண நட்சத்திரமாக தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, ஹாங்காங்கில் இருந்தாலும் சரி, நீ கன்னிராசி அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் தானே. அதே மாதிரி தானே பெருமாள் எங்கே இருந்தாலும் அப்படி இருக்கணும். ப்ராக்டிக்கலி அப்படி கிடையாது. ஏன் அப்படி மாறி இருக்கு? ஸ்ரீரங்கத்துக்கு போய் கேட்டு பாருங்கள், அந்த பெருமாள் ரேவதின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள்னு ஒரு திவ்ய தேசம் இருக்குது, அந்த பெருமாளை போய் கேட்டு பாருங்கள், திருவோணம் கிடையாது, ரேவதி கிடையாது, ஹஸ்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி மாறி மாறி இருக்கு? ஏன்னா மனுஷங்கள் பல ஜாதகங்களில் பிறப்பாங்க, பல சிரமங்கள், பல தோஷங்கள் அவங்களுக்கு வரும். அவங்க கஷ்டப்படக்கூடாது. அவங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகணும்னா அவங்களுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய தெய்வம் இது. அந்த தெய்வத்தை அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பிரதிஷ்டை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு பிரதிஷ்டை பண்ணி இருக்கப்பட்டது, அமைக்கப்பட்டது தான் நீங்கள் நம்ம எல்லாரும் பார்க்குற இத்தனாயிரம் கோவில்கள். அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ உங்கள் ஜாதகம் இருக்கும், உங்கள் ஜாதகத்தை தெரியாமல் இருக்கலாம், பட் உங்கள் ஜாதகத்தை அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட்டாவது எதாவது எடுத்து பார்த்துருப்பீங்க. ராசின்னு ஒன்று போட்டிருக்கோம், அதில் ஒவ்வொரு கிரகம் என்னென்னவோ போட்டிருக்கோம், உங்களுக்கு புரியாது. பட் என்ன அர்த்தம்னா, 12 பாக்ஸ் இருக்கும் ராசின்ற கட்டத்தில், 9 கிரகமும் வேறு வேறு இடத்துல இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் மெயின் என்ன மாதிரி ஜோசியர்கள் எல்லாருமே நாங்கள் பலன் சொல்லி உட்காந்துருக்கோம். உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியோ 3000 வருஷத்துக்கு முன்னாடியோ கண்டிப்பாக வந்திருக்கும். ஏன்னா அந்த 12 பாக்ஸ்குள்ள தான் அந்த 9 கிரகமும் வேறு வேறு ஸ்பீடில் சுற்றுது. அப்போ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஸ்பீடில் சுற்றும் போது உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒன்று வந்திருக்கும்ல. அப்போ உங்களுக்கு என்ன பலனோ அதே பலன் தான் அந்த ஜாதகத்துக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷால் இன்னைக்கு நம்ம பிறக்கல, மனுஷங்க இன்னைக்கு வாழலை, பல லட்சம் பல யுகங்கள் வருஷங்களாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒரு ஜாதகம் இருக்கும்பொழுது என்ன மாதிரியே ஒரு ஜோசியர் அந்த காலத்தில் இருந்திருப்பா இல்லையா? அவெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு அகஸ்தியர் இருக்கிறோம், பராசரர் இருக்கிறோம், வராமியர் இருக்கிறோம், மகரிஷிகள்னு சொல்கிறோம். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாதகத்துக்கு உனக்கு இந்த கிரகம் சரியில்லை, இந்த மூளை சரியில்லை, அதனால் உனக்கு சிவன் கோவில் தான் சரியாக வரும். அப்போது நீ சிவன் கோவிலை இந்த நட்சத்திரம் அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணு. சிவனோட நட்சத்திரம் திருவாதிரை. நீங்கள் எல்லா சிவன் கோவிலில் போய் கேட்டு பாருங்கள், திருவாதிரை இருக்க மாட்டாங்க. ஒரு கோவிலில் பெருமாளோட நட்சத்திரமாக திருவோணமாக இருப்பார். அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சிவனாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்பாளாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், எந்த நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அதோட ஹைட்டு, கர்ப்பகிரகத்தோட நீள அளவுகள், விமானம், அந்த கோவிலோட டோட்டல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த நட்சத்திரத்தை பொறுத்தாமே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் மற்ற கிரகங்கள் எல்லாம், மற்ற தெய்வங்கள் எல்லாமே அந்த கோவில் எப்படி இருக்குன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற மாதிரியாக அமைக்கப்பட்டது தான் ஒரு கோவில். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஜாதகம் இஸ் ஈக்குவல் டு 1 கோவில் ஆல்மோஸ்ட். அதெல்லாம் நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம். இன்றைக்கி ஆஃப் லேட் என்ன ஆகிடுதுன்னா, இப்போ குரு 12 வரார், குரு பலன் சரியில்லை அப்படின்னா
குருக்கு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமானா தட்சிணாமூர்த்திக்கு போய் கொண்டக்கடை மாலை போட்டு அவருக்கு வந்து விளக்கேற்றிட்டு வாங்கோ அப்படின்னும் போது ஒரு 20% பலன் கிடைக்கும். 100% வருமானது டவுட் தான். இல்லை குருக்கு ஸ்தலமான ஆலங்குடி, இல்லை குருவோட கோவில் எதுவும் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். போகிறது தப்பு கிடையாது. கோவில் போகிறது என்றைக்குமே நல்லது தான். அதில் அதிக பலன் எதில் வரும், மேக்ஸிமம் எதில் வரும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கிரகத்துக்குன்னு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். சனிக்கு திருநள்ளாறு, சூரியனுக்கு சூரியனார் கோவில், ராகுவுக்கு காளஹஸ்தினா, காளஹஸ்தி பிரபலம் எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் போயிருப்போம். நம்ம காளஹஸ்தி, ராகுனா உடனே காளஹஸ்தி, இல்லை திருநாகேசனா நம்ம போயிருப்போம். பலன் 100% வந்தான்னு பார்த்தா ஹானஸ்டாக நினச்சி பாருங்கள், வந்திருக்காது. ஏன்னா ஒரு கிரகத்துக்குன்னு யாரும் முன்னோர்கள் கோவில் கட்டலை. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் கட்டினது. அது எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களோட கோவிலுக்கு நீங்கள் போய் வேண்டும் பொழுது எப்பேற்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணி யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அந்த கடவுள் தாங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அது எந்த தெய்வங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருக்கும். குலதெய்வங்கிறது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். சில நேரங்களில் நேரம் சரியில்லாத போது அந்த குலதெய்வத்தை நம்ம பார்க்க முடியாத சூழல்கள் அமைஞ்சிடும். அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் குலதெய்வத்தை வருஷத்துக்கு ஒரு தடமாவது பார்த்துட்டு வர்றதுங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே மிக சிறந்த விஷயங்கள். அதனால் அதில் தெளிவுகள் இல்லாததுனால அது தப்புன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அதை எந்த கோவிலுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லா சுகமும் சௌபாகியம் பெற்று நிச்சயம் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி, வணக்கம்.